ஓம் சாந்தி 3/5/2022 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தைக்கு சமமாக இனிமையானவர்கள் ஆக வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, ஒருபோதும் கோபப்படக்கூடாது. கேள்வி: கர்மத்தின் ஆழமான விளைவை அறிந்திருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த பாவ கர்மத்தை செய்ய முடியாது? பதில்: இது நாள் வரையும் தானம் செய்வதை புண்ணிய காரியம் என்று நினைத்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் தானம் செய்வதினால் கூட சில நேரம் பாவம் ஆகிவிடுகிறது என்பதை இப்பொழுது புரிந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்து அவர் அந்த பணத்தின் மூலம் ஏதாவது பாவம் செய்தார் என்றால் அதனுடைய பாதிப்பு கூட உங்கள் நிலை மீது அவசியம் ஏற்படும். எனவே தானம் கூட அறிந்து கொண்டு செய்ய வேண்டும். இந்த முரளில பாபா, நான் எல்லையற்ற தந்தை, உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். உங்களை இந்த துக்கதாமத்திலிருந்து சுகதாமத்துக்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். காரிருளில் இருந்து வெட்ட வெளிச்சத்துக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். சிம்ஹாசனத்திற்கு அதிபதியாக்க வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட தந்தையினுடைய கையை ஒருபோது விட்டுவிடக் கூடாதுன்னு புரிய வைக்கிறார். என்னுடைய வழிப்படி நடந்தீங்க அப்படின்னா தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம். இல்லைன்னா நிறைய தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். கடைசியில் பாபா, நான் காட்சிகள் காட்டுறேன்றார். இந்த பாவங்கள் செய்தீங்க, ஸ்ரீமத் படி நடக்கலை அப்படின்னு அந்த காட்சிகளை காட்டிட்டு நான் தண்டனை கொடுப்பேன். கர்ப்ப சிறையில் கூட காட்சிகளை காட்டுவேன். சூக்ஷ்ம சரீரத்தை தாரணை செய்ய வைத்து தான் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு புரிய வைக்கிறார். எப்படியும் இந்த சரீரத்தை விடதான் வேண்டும். ஆகையால் ஏன் இந்த ஈஸ்வரிய அலௌகீக சேவையில் ஈடுபடுத்தி தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடையக்கூடாது அப்படின்னு கேட்குறார். இங்கு செலவு செய்கிறதுக்கான எந்த விஷயமும் இல்லை அப்படின்றார். குருவுக்கு முன்னால் தேங்காய் உடையுங்க அல்லது பள்ளியில் ஃபீஸ் கட்டுங்க அப்படிலாம் பாபா சொல்ல போகிறதில்ல. பணத்தை தாராளமாக உங்ககிட்டயே வச்சுக்கோங்க, ஞானத்தை மட்டும் படியுங்க அப்படின்றார். முரளியின் பாடல்: இந்த பாவ உலகத்தில் இருந்து அழைத்து செல்லுங்கள் இறைவா. ஓம் சாந்தி. இப்பொழுது குழந்தைகள் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஹே ஜீவாத்மாக்களே, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா என்று தந்தை கேட்கிறார். ஆத்மாக்களிடம்தான் பேசுகிறார். எங்கு துக்கத்தின் பெயரே இல்லையோ அங்கு நம்மை நம்முடைய எல்லையற்ற தந்தை அழைத்து செல்கிறார் என்பதை ஆத்மாக்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஹே பகவானே, எங்களை கார் இருளிலிருந்து வெட்ட வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்றும் சொல்கிறார்கள். ஏனென்றால் இது பழைய உலகம். கலியுகத்திற்கு பழைய யுகம் என்றும் சத்தியுகத்திற்கு புதிய யுகம் என்றும் சொல்லப்படுகிறது. தந்தையை தவிர புதிய யுகத்தை வேறு யாரும் ஸ்தாபனை செய்ய முடியாது. நம்முடைய இனிமையான தந்தை நம்மை இப்பொழுது துக்கதாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறார். தந்தையை தவிர வேறு யாராலும் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல முடியாது. தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார், இருந்தாலும் யாருடைய புத்தியிலும் பதிவதில்லை. இந்த நேரம் பாபாவின் உயர்ந்த வழி கிடைக்கிறது. உயர்ந்த வழியினால் நாம் உயர்ந்தவர்களாக ஆகிறோம். இங்கு உயர்ந்தவர்களாக ஆனீர்கள் என்றால் உயர்ந்த உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைவீர்கள். தன்னுடைய வழிப்படி நடப்பதற்கு மனதின் வழி என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். பிறகு அடிக்கடி அசுர வழியில் நடந்தால்
அசுர வழி உங்களை நரகத்தில் தள்ளிவிடுகிறது. கோபப்படுவது அசுர வழியாகும். ஒருவர் மீது ஒருவர் கோபப்படாதீர்கள் என்று பாபா கூறுகிறார். அன்பாக நடந்து கொள்ளுங்கள். குழந்தைகளே, ஏன் பாவம் செய்கிறீர்கள் என்று தந்தை கேட்கிறார். புண்ணிய காரியம் செய்யுங்கள். முயற்சி செய்து நீங்கள் தாய் தந்தையை பின்பற்றுங்கள் என்று தந்தை அனைவருக்கும் புரிய வைக்கிறார். இவர்களுடைய வாரிசாகி காட்டும் அளவிற்கு அப்படிப்பட்ட முயற்சி செய்யுங்கள். மம்மா பாபா என்று சொல்கிறீர்கள் என்றால் எதிர்காலத்தில் சிம்ஹாசனத்திற்கு அதிபதியாகி காட்டுங்கள். என்னை விடவும் உயர்ந்து செல்ல வேண்டும், அந்த அளவிற்கு படியுங்கள் என்று தந்தை கூறுகிறார். அதுபோல தந்தையை விடவும் உயர்ந்து சென்றுவிடக்கூடிய அப்படிப்பட்ட குழந்தைகளும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இது வெற்றி தோல்வியின் விளையாட்டாகும். மாயையிடம் தோற்றால் தோல்வி, மாயையை வென்றால் வெற்றி. பக்தி மார்க்கத்தில் நிர்விகல்ப சமாதி, நிர்சங்கல்ப சமாதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மன் அப்படின்னா மனதை அடக்கணும், எண்ணங்கள் அற்றதாக ஆக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க. அதுக்கு பாபா புரிய வைக்கிறார். மனதை சிந்தனையற்றதாக ஆக்க முடியுமா என்ன? மனம் அவசியம் எண்ணங்களை உருவாக்கும். நாம் எண்ணமின்றி அமர்ந்திருக்கலாம், ஆனால் எதுவரை அமர முடியும்? கர்மம் செய்ய வேண்டும் அல்லவா? தாராளமாக வீட்டில் இருங்கள், ஆனால் தூய்மை ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். அதாவது மனதையெல்லாம் அடக்க முடியாது, அம்மன் ஆக்க முடியாது, சும்மன் ஆக்கலாம், நல்வழியில் மனதை திருப்பலாம், நல்ல எண்ணங்களை உருவாக்கலாம் அப்படின்றத சொல்லிகிட்ருக்கிறார். அதுக்கு நீங்கள் தாராளமாக வீட்டில் இருக்கலாம். பழைய உலகத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள், உங்களுக்காக புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். தூய்மைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது பாருங்கள். நாம் இறைவன் பெயரில் என்ன செய்கிறோமோ அதை புண்ணிய காரியம் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். என் பெயரில் நீங்கள் எந்தெந்த காரியங்களில் ஈடுபடுத்துகிறீர்கள் என்று பாபா கேட்கிறார். யார் பாவம் செய்வதில்லையோ அவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் பாவம் செய்தார்கள் என்றால் அதன் பாதிப்பு உங்கள் மீது ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் நீங்கள்தான் பணம் கொடுத்தீர்கள். அதாவது நம்ம புண்ணிய காரியம் நினச்சிட்டு யாருக்கோ பணம் தானம் செய்துட்டோம் அப்படின்னா அந்த பணத்தின் மூலமாக அவங்க பாவ கர்மம் செய்தால் அப்போ அந்த எஃபெக்ட் உங்கள் மீது இருக்கும், உங்கள் மனநிலை மீது இருக்குன்னு பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா நீங்கள் பணம் கொடுத்ததுனால தானே, அந்த பணத்தினால் தானே அவங்க பாவம் செய்தாங்க. நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள், உங்களிடம் மிகுந்த கம்பீர தன்மை இருக்க வேண்டும். தந்தை சத்தியமான ஆசிரியர். சத்குருவின் வழிப்படி நடப்பதினால்தான் நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். ஷரீரத்தை விடதான் வேண்டும். எனவே ஏன் இந்த ஈஸ்வரிய அலௌகீக சேவையில் ஈடுபடுத்தி தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடையக்கூடாது? தந்தையின் வழிப்படி நடக்கவில்லை என்றால் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். இங்கு செலவிற்கான எந்த விஷயமும் கிடையாது. இங்கு குருவுக்கு முன்னால் தேங்காய் உடையுங்கள், பள்ளியில் ஃபீஸ் கட்டுங்கள் என்று சொல்கிறோமா என்ன? பணத்தை தாராளமாக உங்களிடமே வைத்து கொள்ளுங்கள். ஞானத்தை மட்டும் படியுங்கள். ஒருவேளை ஏதாவது பூதம் இருந்தது என்றால் நீங்கள் லக்ஷ்மியை மணம் முடிக்க முடியாது. உங்களை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறேன். ஸ்ரீ கிருஷ்ணர் சொர்க்கத்தின் இளவரசர் அல்லவா? அவரை பாம்பு தீண்டியது, கருப்பாகி விட்டார் என்று சொல்கிறார்கள். இவை அனைத்தும் கட்டுக்கதைகள். ஓ காட்ஃபாதர் என்று கூறுகிறார்கள், ஆனால் எதுவுமே தெரியாமல் இருக்கிறார்கள்.
இறைவன் தந்தையாக இருக்கிறார். ஆனால் தந்தையிடமிருந்து என்ன ஆஸ்தி கிடைக்கும்? எதுவும் தெரியாது. நான் உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று எல்லையற்ற தந்தை கூறுகிறார். சத்தியுகத்தில் ஒரு தந்தை இருப்பார். பக்தியில் இருப்பது 2 தந்தையர்கள், லௌகீக மற்றும் பாரலௌகீக தந்தை. இந்த சங்கம யுகத்தில் 3 தந்தையர்கள் இருக்கிறார்கள். இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இப்படிப்பட்ட தந்தையின் கையை விட்டுவிடக் கூடாது. என்னுடைய வழிப்படி நடந்தீர்கள் என்றால் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். இல்லையென்றால் நிறைய தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும் என்று தந்தை கூறுகிறார். இந்த பாவம் செய்தீர்கள், ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்று அனைத்தையும் காட்சி காட்டுவார். பிறகு சூக்ஷ்ம சரீரத்தை தாரணை செய்ய வைத்து தண்டனை கொடுக்கப்படும். கர்ப்ப சிறையில் கூட காட்சிகள் காட்டுவார். அதாவது, இந்த பாவ செயலை செய்தாய், இப்பொழுது தண்டனை அனுபவி என்று தண்டனை கொடுப்பார். இனிமையான தந்தை நம்மை திரும்பி அழைத்து செல்ல வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனவே அவரை லிபரேட்டர், அதாவது விடுவிக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். அவர் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் ஆவார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உங்களுடைய நடத்தையை மிகவும் ராயலாக வைத்துக்கொள்ள வேண்டும். மிகவும் குறைவாகவும் இனிமையாகவும் பேச வேண்டும். தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். 2வது பாயிண்ட், படிப்பை மிகவும் கவனமாக நல்ல முறையில் படிக்க வேண்டும். தாய் தந்தையை பின்பற்றி சிம்ஹாசனத்திற்கு அதிபதியாக வாரிசாக ஆக வேண்டும். கோபத்திற்கு வசமாகி துக்கம் கொடுக்க கூடாது. வர்தானம்: சாதாரண செயல்கள் செய்து கொண்டிருந்தாலும் உயர்ந்த நினைவு மற்றும் உயர்ந்த நிலையின் ஜொலிப்பை காட்டக்கூடிய புருஷோத்தம சேவாதாரி ஆகுங்கள். எப்படி உண்மையான வைரம் எவ்வளவுதான் புழுதியில் மறைந்திருந்தாலும் அவசியம் தன்னுடைய ஜொலிப்பை காட்டும், அதுபோல் உங்களுடைய வாழ்க்கை வைரத்திற்கு சமமானது. எனவே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட குழுவிலும் உங்களுடைய ஜொலிப்பு, பொலிவு மற்றும் பெருமிதம் அனைவருக்கும் தெரிய வேண்டும். நீங்கள் சாதாரண காரியம் செய்தாலும் நினைவு மற்றும் நிலை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் பார்ப்பவர்கள் பார்த்த உடனே இவர் ஒன்றும் சாதாரண மனிதர் அல்ல, இவர் சேவாதாரியாக இருந்தாலும் கூட புருஷோத்தமர் ஆவார் என்று உணர வேண்டும். ஸ்லோகன்: யாருக்கு எண்ண அளவில் கூட எங்கும் பற்றுதல் இல்லையோ அவர்தான் உண்மையான ராஜ ரிஷி. ஓம் சாந்தி. கருமங்கள் செய், அதில் நல்லதே செய், தர்மத்தின் முன் நிற்க வேண்டும். ஒரு நாள் நீ நிற்க வேண்டும்.
செய்வாய் நல்லதை செய்வாய் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும். தர்ம தேவனுக்கு முகத்தை காட்டி நீதான் பதில் சொல்ல வேண்டும். நீதான் பதில் சொல்ல வேண்டும். நீதி தேவனே உன் முன் வருவான். நீ உன்னை ஆயத்தம் செய்வாய். நீ உன்னை ஆயத்தம் செய்வாய். கருமங்கள் செய்வாய் நல்லதை செய்வாய் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும். நல்லதை செய் என்றும் நல்லதை செய். நல்லதை செய் என்றும் நல்லதை செய். அடுத்தவரெல்லாம் நலமாய் வாழ அன்புடன் சிந்தனை செய்வாய். கெடுமனத்தார்க்கும் நல்லதை செய்வாய். அவர் மனம் திருந்திட காண்பாய். பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும் தீவினையை செய்யாதே. பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும் தீவினையை செய்யாதே. கருமங்கள் செய்வாய் நல்லதை செய்வாய் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும். நல்லதை செய் என்றும் நல்லதை செய். நல்லதை செய் என்றும் நல்லதை செய்.